எதிர்பார்ப்பை அதிகரித்த தலைவர் 175 அறிவிப்பு. ஜெயிலர் படத்தின் அசுர வெற்றிக்கு பிறகு இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினியை இயக்குகிறார். அதிலும் ரஜினியுடன் கமலை பார்ப்பது என்பது ரசிகர்களுக்கு பரவசமான அனுபவமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரஜினி மற்றும் கமல் இருவரும் படத்திற்காக தனிப்பட்ட முறையில் சம்பளம் எதுவும் வாங்க போவதில்லை. மாறாக படத்தின் மொத்த லாபத்தில் ஒரு பங்கை சம்பளமாக பெற போகிறார்கள். இது தயாரிப்பு தரப்பிற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது. உதயநிதியின் மகன் இன்பன் தயாரிப்பு, நெல்சனின் இயக்கம், ரஜினி கமல் கூட்டணி என அடுக்கடுக்கான சர்ப்ரைஸ்களுடன் உருவாகும் தலைவர் 174 தமிழ் சினிமாவின் புதிய சரித்திரங்களை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினி கமல் எனும் இரு பெரும் ஆளுமைகள் 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு படத்தில் கொண்டு வருவது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த அறிவிப்பு ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை தந்துள்ள நிலையில் தலைவர் 174 திரைப்படம் இந்திய சினிமாவிலேயே ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனைத் தொடர்ந்து தலைவர் 175 படத்திற்காக பிரபல இயக்குனருடன் ரஜினி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வருகின்றன. தலைவர் 175 படத்திற்காக மிகப்பெரிய இயக்குனர் ஒருவர் ரஜினியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. அவர் பக்காவான ஒரு மாஸ் கமர்ஷியல் இயக்குனர் என்றும் க்ளூ கொடுக்கப்படுகின்றது. அதை வைத்து பலரும் அட்லி தான் அந்த இயக்குனர் என்று சொல்கின்றனர். அதாவது தற்பொழுது இந்திய அளவில் பிரபலமான இயக்குனரான அட்லி தலைவர் 175 படத்தை இயக்க வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. ரஜினிகாந்த் தற்பொழுது ஜெயிலர் 2, தலைவர் 173 மற்றும் கமலுடன் இணைந்து நடிக்கும் படம் என 2027 வரை பிஸியாக இருக்கின்றார். மறுபக்கம் அட்லி அல்லு அர்ஜுன் இயக்கத்தில் இந்திய அளவில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாராகும் AA22 படத்தில் பிஸியாக இருக்கிறார். இப்படம் 2027 ஆண்டு முடிவடையும் என தெரிகின்றது. எனவே அட்லி படத்தை முடித்து வரவும் ரஜினிகாந்த் கமலுடன் இணைந்து நடிக்கும் படத்தை முடித்துக் கொண்டு வரவும் சரியாக இருக்கும். தலைவர் 175 படம் தான் கடைசி படமாக இருக்கும் எனவும் சில தகவல்கள் வருகின்றன. சில நட்பு வட்டாரத்தில் இதனை பற்றி ரஜினிகாந்த் உருக்கமாக பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. தற்பொழுது மீண்டும் ரஜினி மற்றும் அட்லி கூட்டணி குறித்து செய்திகள் வருகின்றன. இதுவும் வதந்தியா, இல்லை இம்முறை இவர்களின் கூட்டணி இணையுமா என்பதெல்லாம் தெளிவாக தெரியவில்லை. அதனால் ஒருவேளை அட்லி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்தால் அப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூல் சாதனை செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.